அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்தில் பெண்களின் பங்களிப்பு அளப்பரியது. இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அறிவியல், பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் பெண்கள் பணியாற்றுவது சவால் மிகுந்தது என்றும், பெண்களுக்கு அவர்களது குடும்பம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அறிவியல் மற்றும் தொழில்சார் ஆராய்ச்சி குழுமத்தின் கீழ் இயங்கும் சென்னை தரமணியில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் முதல் பெண் இயக்குனரான ஆனந்தவள்ளி அறிவுறுத்துகிறார். அது மாதிரி அறிவியல்ங்கிறது என்னதுன்னா, எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வள்ளுவர் சொல்கிற மாதிரி உண்மையை அறிஞ்சிக்கிறது தான் அறிவியல். பெண்கள் இந்த ஆராய்ச்சி துறைக்கு வரணுங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா இது நிச்சயமாக பெண்களால் நிறைய விஷயம் செய்ய முடியும். இதில் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபேமிலி சப்போர்ட் வேணும். ஏன்னா இதுக்கு ஆராய்ச்சிங்கிறது வெறும் 9லேருந்து 5 வரைக்கும் முடிகிற ஜாப் கிடையாது. ஸோ இதுக்கு நிறைய ஃபேமிலி சப்போர்ட் நிச்சயமாக தேவை. அடுத்தது இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட். ஏன்னா இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்காக விடுப்பில் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட ஒரு ப்ரமோஷன் இதிலெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் டிலேஸ் ஆகுது. அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் வேணும், பாலிசிஸ் வேணும். இதுக்குள்ள பாலிசிஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயம் இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறைக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக புயல் காலத்தில் மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்கும் வகையில் ஸ்மார்ட் வில்லேஜ் எனும் பெயரிலான தொழில்நுட்பங்கள் கண்டுபிடித்துள்ளதாகவும், மேலும் பல பெண்கள் அறிவியல் ஆராய்ச்சி துறைக்கு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் முதன்மை விஞ்ஞானி கீர்த்தனா. இந்த சைக்ளோன் ஷெல்டரில் அவங்க புயல் காற்று அடிக்கும் போது இல்லை, அந்த நேரத்தில் தங்க வைக்கப்படுவாங்க. ஸோ இப்போது என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் இந்திய அளவில் 5 கிராமங்களை கண்டுபிடிச்சி நாங்கள் டெவலப் பண்ண டெக்னாலஜியை கிராமத்துக்கே கொண்டு சேர்க்கறதுக்காக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ராஜெக்ட் பேர் ஸ்மார்ட் வில்லேஜ். ஸோ இது மூலம் நாங்கள் டெவலப் பண்ணுற டெக்னாலஜியை நேரடியாக போய் கிராமங்களில் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த துறையில் எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 25% விஞ்ஞானிகள் பெண்களாக தான் இருக்கிறோம். ஸோ இதை மற்றவங்க ஒரு முன்னோடியாக நினச்சிக்கிட்டு, எங்களோட டைரக்டரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெண் விஞ்ஞானி தான். ஸோ எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் அறிவியல் துறைக்கு வரணுன்றது என்னோட விருப்பம். புவி வெப்பமடைதலை குறைக்கும் பொருட்டு மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி குறித்து விளக்குகிறார் மூத்த விஞ்ஞானி காஞ்சனா. 39% ஆஃப் த குளோபல் வார்மிங்க்கு காரணமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் தான். ஸோ அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இங்கே லோ கார்பன் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நம்ம கட்டுமான பொருட்கள் எல்லாத்துலேயுமே கார்பனோட கண்டென்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் கம்மியாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ரிலேட்டடான ரிசர்ச் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ எங்களோட ஒரு கரண்ட் ரன்னிங் R&D ப்ராஜெக்டில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ரீசைக்கிள்டு அக்ரிகேட், அதாவது ஏற்கனவே கட்டின பில்டிங்கை நம்ம அதை உடைச்சிட்டு, அந்த உடைச்ச பிறகு அதை என்ன பண்ணுறோன்னா, ஜென்ரலாக குப்பை அந்த குப்பையாக தான் அதை நம்ம டம்ப் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வேஸ்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீபர்பஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரிலேட்டடான ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஐடி துறையில் இருந்து கல்வித்துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறதா இருக்கட்டும், இது எல்லா துறைகள்லையும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே அளப்பரியதாக இருக்குது. அந்த வகையில் அறிவியல் துறையை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட பல பெண்கள் பல்வேறு அரிய சாதனைகளை புரிந்து வராங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த செய்தி தொகுப்பில் பார்த்தோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.